ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னும் கிறிஸ்மஸ்க்கு வந்து 2 days தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எ டே இன் அவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 2 days இருக்கிறதுனால வேலைலாம் ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ வீட்டில் வந்து லைக் அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து கிறிஸ்மஸுக்கு செய்வோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஆல்ரெடி ஒரு டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிட்டாங்க, நம்ம வரல வீடியோ எடுக்க. பட் இப்போ வந்து இன்னொரு டிஷ்ஷை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்காக வந்து இப்போ நம்ம வீடியோ கவர் பண்ண வந்திருக்கோம். உள்ளே போய் பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கமான். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நம்ம வந்து குலோப் ஜாமுன் செய்ய போறோம் வித் திஸ் குட்டி செஃப். யார் அவங்க பேரு? அவங்க வந்து மேரி. அவங்க வந்து இப்போ உட்கார்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஓகே. ஆக்சுவலா இது வந்து எம்பிஆர் பிராண்ட் குலோப் ஜாமுன். ஓகே. ப்ரமோஷனா? 60 இல்ல ப்ரமோஷன்ல இல்ல. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜீரா காசுக்கு சுகர் எடுத்துக்க போறோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு பாக்கெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல ஒரு 3 கிளாஸ் சுகர் நம்ம சக்கரை போட்டுக்கலாம். ஆக்சுவலா வீடியோல நிறைய இங்கிலீஷ் பேசணும், கம்ப்ளைண்ட் வருது, தமிழ்ல பேசணும். எங்க குட்டி செஃப்பும் போடுவாங்க. என்னங்க போடுங்க உள்ள போடுங்க குட்டி செஃப். என்னங்க எழுந்துவாங்க உள்ள போடுங்க. சூப்பர். நம்ம ஒரு பாக்கெட்டுக்கு 3 கிளாஸ் ஆட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3 கிளாஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். போடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊத்த போறோம். ஃபுல்லா சுகர் சிரப் ஃபர்ஸ்ட் செஞ்சு குட்டி செஃப் கிட்ட கொடுங்க. ஈஸியா போட்டுடலாம். நாங்க ஊத்துறேன். அவ்வளவுதான். ஓகே. எத்தனை கிளாஸ் தண்ணி ஊத்துறீங்க? எவ்வளவு சர்க்கரைக்கு? 3 கிளாஸ். இதுல 6 கிளாஸ் 6 கிளாஸ் சர்க்கரைக்கு 3 கிளாஸ் தண்ணி உள்ள ஊத்திட்டோம். ஓகே. அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம இத பத்த வச்சு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்து ஜீரா ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம மாவு எல்லாத்தையும் இதுல கொட்டி பிசைஞ்சிக்கலாம். கொட்டுங்க கொட்டுங்க. எங்க செஃப் வந்து உள்ள இருக்கிற ஒரு டிராப் கூட வேஸ்ட் ஆக கூடாது. எல்லாத்தையும் கொட்டிட்டு தான் எடுப்பாங்க வெளியே. போதும் வந்துருச்சு. கொடுங்க. என்னாச்சு? சரி பரவாயில்ல, அப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். முடிஞ்சது. என்ன பண்றீங்க? ஜீரா வந்து நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி ஜீரா வந்து அடி பிடிச்சிரும். சக்கரை வந்து அடி பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து கேரமலைஸ் ஆகி கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். சக்கரை கரைஞ்சா தானே ஜீரா ஆகும்? ஆமா. அப்படியே விட்டுட்டோம்னா கீழே போய் ஒட்டிக்கும் சக்கரை. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய செஃப்க்கு தான் தெரியும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி இந்த மாவெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியா பிசையக்கூடாது, சாஃப்டா பிசையணும். நம்ம குட்டி செஃப் வந்து தனியா இப்போ மாவு பண்ண போறாங்க. ஓகே பண்ணுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. காட்டிடுங்க. அவங்களோட மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவங்களே தான் காட்டுவாங்களாம். மாவு ரெடிங்களா? ஓகே, இப்போ இந்த மாவு வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ணிருங்க. மேல ஒரு துணி போட்டு ஓரமா வச்சிருங்க. நம்ம ஜீரா கொதிச்சிட்டு இருக்கு. அப்படியே கிட்ட உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஜீரா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ஜீரா வந்து நீங்க ரெடி ஆன பிறகு சும்மா தொட்டு பாருங்க. லைட்டா திக்னஸ் இருந்தா போதும். நமக்கு குலோப் ஜாமுனுக்கு இந்த கம்மி பதம்லாம் பார்க்க வேண்டாம். திக்னஸ் வந்து கொஞ்சம் இருந்தா போதும். அவ்வளவுதான். குட்டி செஃப் ஏதோ சொன்னாங்க. தொட்டு பாப்பாங்க. டச் பண்ணி பாருங்க. இப்படி பண்ணி பாருங்க. குட்டி செஃப் டச் பண்ணல, டேஸ்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சிச்சு. மாவு வந்து கொஞ்சம் புசு புசுன்னு ஆகும். அந்த டைம்ல வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உள்ளங்கையில நல்லா இவ்வளவு மாவு எடுத்து உள்ளங்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைட்டா பண்ணணும். டைட் பண்ணிட்டு அப்படியே கையை லூஸ் பண்ணீங்கன்னா உருண்டையா வரும். அப்பதான் வந்து உங்களுக்கு வெடிப்பு எதுவுமே வராது. இந்த குலோப் ஜாமுன்ல ஃபர்ஸ்ட் வந்து டைட்டா கையை வச்சு அழுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே லூஸ் விட்டீங்கன்னா உருண்டையாயிரும். நல்லா ரோல் பண்ணிட்டீங்கன்னா, ஆமா எங்க செஃப் பண்றாங்கல்ல அந்த மாதிரி வந்து பண்ணலாம், பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி தான் பால்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம எல்லா பால்ஸும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரிங்களா? சரிங்க. இது பாரு, பக்கத்துல ஏதோ நடக்குது. அது என்னது? பயப்படாத. பக்கத்துல வந்து நைட்டுக்கு வயிறு காய விடக்கூடாது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத.
காமெடி பண்ணாதானே சொல்லியிருக்கேன் நான். ஓகே குலோப் ஜாமுன் ரெடியாக நாளைக்கு ஆகும். ஓகே அதனால டிஃபனுக்கு வந்து எங்க மம்மி இட்லி ஊத்திட்டு இருக்காங்க. ஓகே ஒரு பக்கம் ஸ்டவ்ல வந்து இட்லி நடுவுது, ஒரு பக்கம் வந்து குலோப் ஜாமுனுக்கு எண்ணெய் வெந்துட்டு இருக்கு. என்னடா உனக்கு பிரச்சனை குட்டி செஃப்? என்னடா என்னாச்சு சொல்லு சொல்லு, என்ன பிரச்சனை? சொல்லு என்ன சொல்லுங்க, மைக்ல பேசுங்க பேசுங்க. குலோப் ஜாமுன் தான் அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ல. என்ன ரெடியா? மைக்க பார்த்தோன்னா மைக்க பார்த்தோம் ஏதோ ஓகே. நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்ல வச்சு நீங்க அப்படியே விட்டுருங்க. நம்ம முடிக்கிறப்ப கரெக்டா ரெடியா இருக்கும். நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்து ஜீரால போட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. குட்டியா போட்டிங்கன்னா மேலே வந்து நமக்கு உப்பி வரும். நம்ம வந்து ஒன்னொன்னா போட்டுடலாம் உள்ள. நல்லா மிஸ்டர் டுபாகூர் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே ஒன்று உள்ள போட்டாரு. நல்லா ஸ்ட்ராங்கா அதை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். என் குட்டி செஃப் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்போ எண்ணெயில போட போறாங்க. போடுங்க, அவ்வளவுதான். வாங்க. இப்போ எல்லா குலோப் ஜாமுன் உருண்டை பிடிச்சது எல்லாத்தையும் நம்ம எடுத்து உள்ள போட்டுடலாம். ஒரு பாக்கெட்ல வந்து இந்த மாதிரி சைஸ்ல 30 குலோப் ஜாமுன் வந்திருக்கு. சைடுல இருந்து ஒரு தட்டு வருது. சைடுல இருந்து எங்களோட இன்னொரு செஃப் வந்து உருண்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அவங்க கேமரால வர விரும்பல, அதனால வந்து அவங்கள காட்டல. அவங்களோட மாண்டேஜ் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலே ரொட்டேட் பண்ணிட்டே விட்டீங்கன்னா எல்லா சைடும் ஈவனா வேகும். பானிபூரி மாதிரி இருக்கு. பானிபூரி இல்ல, குலோப் ஜாமுன். இங்க பாருங்க, இது வந்து ஒரு பெரிய குலோப் ஜாமுன். ஓகே, கலர் எப்போ மாறும்? கலர் வந்து வேக தான் மாறும். உங்களோட வேகத்துக்கு மாறாது. நான் பெரிய மனுஷன் அடிக்கூட நீ அடிச்சிருப்பாவன. இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. ஓகே, நம்ம வந்து இப்போ போட்டது நீங்க கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தான் உள்ள நல்லா வேகும். இன்னும் கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஜீரால போட்டுடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் எடுத்து போட்டேன் பாருங்க. இதுவும் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனது. இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா கலர் வந்து எல்லா பக்கமும் வேகும். குட்டி செஃப் எங்க போனாங்க? குட்டி செஃப் வந்து சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட போயிட்டாங்க. பசி வந்துருச்சு. நீங்க சாப்பிடலையா? பசி வந்தா நான் இருக்க மாட்டேன். எனக்கும் பசிக்குது. நம்ம இதை எடுத்துட்டு போய் சாப்பிடுவோம். இந்த சாம்பார் இருக்கு. அவ்வளவுதானா? அப்போ இவ்வளவுதானா கிறிஸ்மஸ்க்கு இன்னைக்கு? அவ்வளவுதான் செய்ய வேண்டியது. என்னுடைய கடமை முடிந்து விட்டது. ஓகே, அப்ப இதோட மீதி செஃப்ஸ் எல்லாம் நிறைய பலகாரம் சுட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன பலகாரம் நாங்க சாப்பிட்டு வேணா காட்டுறோம். செய்யறது காட்டுறோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு போடுவோம் அந்த வீடியோ. ஆமா. ஓகே, டேஸ்டிங். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிர்மல் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டு இன்னொரு என்டர்டெயின்மெண்டான வீடியோவோட வரும். பை பை. ஒண்ணுமே தெரியலையே. காலியா?